la. Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. 2019 தமிழக அசெம்பிளி தேர்தலுக்கு பிறகு இதே திருமாவளவன் கமலஹாசனை ராகுல் காந்தி கொண்டு நிறுத்தினார். ஞாபகம் அவங்களுக்கு? அதே மாதிரி இப்ப ராகுல் காந்தி கிட்ட விஜய் கொண்டு நிறுத்துறார். கபட நாடகம் என்றால் அது திருமாவளவன் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். கண்டிப்பாக ராகுல் காந்திக்கு திருமாவளவனுக்கு ராகுல் காந்தி என்று இருவரும் கைகோர்த்து கொண்டு தமிழக அரசியலை குழப்புகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. டெல்லியிலிருந்து பார்வை பார்த்தார். ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் வினோத். ஹரியானாவுடைய தேர்தல் நெருங்கி விட்டது. குறிப்பா இப்ப தேர்தல் வாக்குறுதி எல்லாமே பாக்குறோம். 2100 ரூபாய் நாங்க மாதத்துக்கு தரப்போறோம்னு பாஜக அறிவிக்குது. காங்கிரஸ் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இதுக்கு முன்பாக விவசாய போராட்டம். ஹரியானாவோட தேர்தல் அப்படிங்கிறது எந்த வகையில ஒரு முக்கியமான தேர்தல், குறிப்பாக பாஜக அதிமுக பாஜகவும் காங்கிரஸுக்கும்? ஏன்னா இப்போ என்ன மாதிரியான ஒரு நிலைமை அங்க போயிட்டு இருக்கு சார்? உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், ஆதன் நேயர்களுக்கு ஒரு புட்டு வைக்க வேண்டும் என்றால், காங்கிரஸ் பலமாக இருக்கிறது ஹரியானாவில். காரணம், 10 வருடங்கள் மனோகர்லால் கட்டருடைய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிரான வினைகள். இரண்டாவது, பாஜகவில் உள்கட்சி சண்டை. அதையும் தவிர வழக்கமாக ஜாட் வர்சஸ் நான் ஜாட் என்று தான் போகும். எப்படி அதிமுகவிற்கு அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது தேவர் சமுதாயம் முழுக்க சப்போர்ட் பண்ணிட்டோ, அதே மாதிரி பூபேந்தர் சிங் ஹுட்டாவிற்கு ஜாட் சப்போர்ட் பண்றாங்க. அந்த 26% நினைக்கிறேன் மொத்தம் அங்க ஜாட் சமுதாயம் அவர் பின்னாடி இருக்கிறது. இந்த விஷயத்தில் பார்த்தால் ஒரு சான்ஸ் பூபேந்தர் சிங் ஹுட்டாவினுடைய மதிப்பு அதிகமாக இருப்பதால் கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்பதுதான் கருத்து கணிப்பு ஒன்று. ஆனால் 2 தரப்பையும் நான் சொல்லி நேயர்களுக்கு அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விட்டு ஆதன் நேயர்கள் நம்மளுடைய ஒரு கருத்துக்கு அவர்களே ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கிட்டோம். ஒரு சைடுல நான் காங்கிரஸ் நன்றாக இருக்கும் சொன்னேன். அடுத்த தரப்பில் பார்த்தால் பாஜகவிற்கு இண்டிபெண்டன்ஸ், சுயேட்சை வேட்பாளர்கள் அதிகமாக வரக்கூடிய சான்ஸ் வந்ததுன்னா பாஜக தான் அரசு அமைக்கும். காரணம், மத்திய அரசாங்கத்தில் பாஜக இருப்பதனால். அதையும் தவிர ஜாட் எண்ணிக்கை மீது மனோகர்லால் கட்டரை நரேந்திர மோடி ஏன் போட்டார் என்றால், நான் ஜாட்டை போட வேண்டும் என்று நரேந்திர மோடி 2014 செய்த ஒரு லீலைகள். ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு பிராமணரை சீஃப் மினிஸ்டரா வச்சாரு. அதே மாதிரி ராஜஸ்தான்ல ஒரு பிராமணரை சீஃப் மினிஸ்டரா வச்சாரு. பீகார்ல நிதிஷ்குமாரோட கை போட்டு போனார். இந்த மாதிரிலாம் நரேந்திர மோடி புது அணுகுமுறைகள் வைப்பதனால் ஹரியானாவில் பாஜகவினுடைய அழுத்தம் அதிகமாகிறது. இப்ப பாருங்க, ஒரு சீட்டுக்கு 20 கோடி 30 கோடி செலவழிக்கிறாங்க வினோத். அந்த மாதிரி கேட்டே கிடையாது. அங்க சோனிபத், பானிபத் அந்த மாதிரிலாம் இடம் இருக்குது. குருக்ஷேத்ரா என்ற இடம்லாம் ஒரு அசம்பிளி சீட்டுக்கு 20 கோடி செலவழிக்க போறாங்க, 30 கோடி. அது மாதிரி கேட்டதே கிடையாது. நான் என்ன ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்ல ஜெயிச்சுடலாம். அவ்வளவு பிடிப்பு இருக்கிறது. பாஜகவிற்கும் அதிகமான ஆதரவு கிரவுண்ட் ஜீரோவில் இருந்தாலும் காங்கிரஸிற்கு ஒரு படி மேலாகத்தான் இருக்குது. அதுதான் யதார்த்த நிலை வினோத். அது ராகுல் காந்தியினால் வருவது அல்ல. பூபேந்தர் சிங் ஹுட்டா அவருடைய மகன் செய்த, எப்படி சச்சின் பைலட் ராஜஸ்தானில் பிரபலமாக ஆனாரோ அதே மாதிரி பூபேந்தர் சிங் அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். பூபேந்தர் சிங் ஹுட்டா ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டு சேர மாட்டேன், சேர்ந்தால் நான் தனியாக போவேன் என்று ராகுலை மிரட்டியவர். ராகுல் காந்தி கூட கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் ராகுல் காந்தி கொஸ்டின் பண்ற அளவுக்கு பண்ணார் அவர். ஆக மொத்தம் ஒரு சான்ஸ் ராகுல் காந்திக்கு சவாலாக வருவது பூபேந்தர் சிங் ஹுட்டா. அவர் பெரும்பான்மையான இடத்தை பெற்று விட்டு விட்டால், ஒருவேளை அசோக் கெலட்டை ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணார் ராஜஸ்தான், அது மாதிரி இங்க குமாரி சேல்ஜாவை முதலமைச்சர் ஆக்கிவிட முடியும் என்ற ஒரு வதந்திகளும் டெல்லியில் உலாவி இருக்கிறது. ஆக மொத்தம் 2 தரப்பிலும் நல்ல அமைப்பு.
இரண்டு தரப்பிலும் கட்சிக்குள்ள சண்டை, இரண்டு அமைப்பிலும் சுயேட்சைகளாக போட்டியிட்டால் எந்த சுயேட்சை விலைக்கு எவ்வளவு வாங்குவார்கள் என்று தெரியவில்லை. அங்கு ஒரு கள நிலவரம் காங்கிரசிற்கு பலமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆதன் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சரி, இப்ப அப்படியே தமிழகத்துக்கு வந்தோம் அப்படின்னா குறிப்பாக 2 சம்பவங்கள். ஒண்ணு, திருமாவளவன் அவர்களுடைய மது ஒழிப்பு மாநாடு ஏற்படுத்திய அந்த பரபரப்பு. அதுக்கப்புறம் முதலமைச்சரை போய் சந்தித்து வந்ததுக்கு அப்புறம் திருமாவளவன் வந்து அந்த அணுகுமுறையை அப்படியே வந்து தலையில மாற்றி விட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம். இப்போ திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு வருஷமா அந்த டெல்லியில எம்பியா இருக்காரு அப்படிங்கிற போது அவரோட முன்னெடுப்பு ஃபர்ஸ்ட் டெல்லி எப்படி பார்த்தது? திமுக கூட்டணி உடையும்னு கணிச்சதா? அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை எப்படி பார்க்கிறது டெல்லி? திருமாவளவன் ராகுல் காந்தி அடிக்கடி சந்தித்து வருகிறார். அகில இந்திய அளவில் இருந்து தமிழக அரசியலை பார்த்தால், மகாராஷ்டிராவை உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், இன்று நாம் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தாங்களும் கூகுள் செய்து பார்க்கலாம், பத்திரிகைகளில் செய்தி கிடைக்கலாம். ராகுல் காந்தியினுடைய ஆணையின் பேரில் தோரட் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக நான் நிறுத்துவேன், உத்தவ் தாக்கரே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் அங்கு கட்சியில் சண்டை ஆரம்பித்து விட்டது. அதே மாதிரி மம்தா பானர்ஜி எதிர்த்து ராகுல் காந்தி அறிக்கை விட்டார் டாக்டர் ஸ்ட்ரைக்கும் போது. நிதிஷ்குமாரை எதிர்த்து சொன்னாலும் தேஜஸ்வி யாதவைத்தான் காங்கிரசின் பங்கு வேண்டும் அந்த அரசாங்கத்தில், பீகார் அரசாங்கத்தில் 2025 தேஜஸ்வி யாதவ் ஆட்சி பெறுவாரே ஆனால் காங்கிரசிற்கு இடம் வேண்டும் என்று போராட ஆரம்பித்து விட்டார். ஆக மொத்தம் மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா, ஹரியானா, பீகார் போன்ற இடங்களில் எல்லாம் காங்கிரஸ் வர வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்புவதனுடைய தொடர்ச்சி தான் தமிழகத்திலும் வேண்டும் என்றே நேற்று கூட சத்தியமூர்த்தி பவனில் நடந்த கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இந்த பார்ட்டிசிபேஷன் இந்த கவர்மெண்ட் அலையன்ஸுகளுக்கு அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்று கார்த்திக் சிதம்பரம் சொன்னது, திருமாவளவனுடைய கான்ஃபரன்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக ராகுல் காந்திக்கு திருமாவளவனுக்கு ராகுல் காந்தி என்று இருவரும் கைகோர்த்து கொண்டு தமிழக அரசியலை குழப்புகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. டெல்லியிலிருந்து பார்வை பார்த்தார். காரணம், அடிக்கடி ராகுல் காந்தியை மிஸ்லீட் செய்வது, தவறான போக்கில் கொண்டு போவது திருமாவளவன் என்று சில காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயராம் ரமேஷ் உள்பட என்னிடம் சொல்லி வைக்கிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாம் இருவரும் பேசியிருக்கிறோம். 2024 தேர்தலுக்கு முன்பாக 2019 தமிழக அசெம்பிளி தேர்தலுக்கு பிறகு இதே திருமாவளவன் கமலஹாசனை ராகுல் காந்தி கொண்டு நிறுத்தினார். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அதே மாதிரி இப்ப வந்து ராகுல் காந்தி கிட்ட விஜய் கொண்டு நிறுத்துறாரு. ஏதோ குழப்பம், கபட நாடகம் என்றால் அது திருமாவளவன் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இல்ல, இப்போ திமுகவுடைய அணுகுமுறை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திமுக அதுக்கப்புறம் வந்து திருமாவளவர்கள் பேசினது விஷயங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.